வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தலைநகரில் அதிபயங்கர தாக்குதல்களை தொடக்கும் ரஷ்ய படைகள். ஹார்முஸ் நீரிணை எங்களுடையது, அமெரிக்காவுக்கு ஈரான் அதிரடி பதிலடி. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், 7 பேர் உயிரிழப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், வடகொரியாவுக்கு அழைப்பு. ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக்க ட்ரம்ப் திட்டம். ஈரான் போர் பதற்றத்தின் மத்தியில் வளைகுடா நோக்கி செல்லும் USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல். இஸ்ரேலிய பகுதியாக காசா மற்றும் மேற்கு கரை அமெரிக்கா வெளியிட்ட சர்ச்சை. 14 நாடுகளுடன் கைகோக்கும் சவுதி. தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது இன்று அதிகாலையில் ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் குறைந்தபட்சம் 2 மாவட்டங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் நகரத்தின் இராணுவ நிர்வாகம் கூறியுள்ளது. வடக்கு புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பு அல்லாத இடத்தில் ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததினால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பல கார்கள் தீப்பிடித்து எரிந்ததுடன் நகர மைய பகுதிக்கு சற்று தெற்கே உள்ள மற்றொரு இடத்திலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புறநகர் பகுதியில் உள்ள சந்தை கடைகள் தீப்பற்றி எரிவதை காட்டும் புகைப்படங்களும் அதிகாரப்பூர்வமற்ற டெலிகிராம் பக்கங்களில் வெளியாகியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சமீபத்திய வாரங்களாகவே கீவ் மற்றும் உக்ரைனின் பிற நகரங்களை குறிவைத்து ரஷ்யா தீவிர வான்வழி தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை ஈரானின் உத்தரவின் பேரிலேயே மூடப்பட்டு திறக்கப்படும் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை விவகாரம் மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. இந்த நீரிணையை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ஈரான் கடும் பதிலடி கொடுத்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் ஹாஷம் ஹரியாபாதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது. இது ஈரானிடம் இருக்கும். ஈரானின் உத்தரவின்படியே அது திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு தமது திட்டங்களை கைவிடும் வரை ஹார்முஸ் நீரிணை தொடர்பான முடக்கம் தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து கச்சா எண்ணெய் விலையை குறைப்பது என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்திருந்தார். இதனால் உலகின் முக்கிய எரிபொருள் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தொடர்பான அமெரிக்கா ஈரான் மோதல் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடர்ந்தும் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தெற்கு லெபனானில் நபடிகா மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்துக்கு லெபனான் அதிபர் ஜோசப் ஆரோன் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹிஸ்புல்லாவின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான மோதலை முடிவு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இருதரப்பு இடையிலான பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே-மியோங் வடகொரியாவுடன் நீண்ட காலமாக நிலை வரும் கொரியாவின் போரை அதிகாரப்பூர்வமாக கொண்டு வருவதற்கான முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஜப்பானின் 1910 தொடக்கம் 1945 காலனித்துவ ஆட்சியிலிருந்து கொரியா விடுதலை பெற்றதை கொண்டாடும் ஆண்டு விழா நேற்று இடம்பெற்ற ஆற்றிய உரையிலேயே ஜனாதிபதி லீ ஜே-மியோங் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் 1950-53ஆம் ஆண்டு கொரியாவின் மோதலின் போது வடகொரியாவின் தாக்குதலால் தொடங்கிய போர் அமைதி ஒப்பந்தத்துக்கு பதிலாக ஒரு போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்தால் 2 கொரியாக்களும் தொழில்நுட்ப ரீதியாக இப்போது போர் நிலையில் இருக்கின்றன. எனவே நேரடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினராகிய நாம் ஒருவரையொருவர் அச்சுறுத்தும் எண்ணங்களை கைவிட்டு நீண்ட காலமாக நீடிக்கும் போரை முடிவு கொண்டு வருவதற்காக விவாதங்களை தொடங்குவோம் என்று லீ ஜே தனது உரையில் கூறினார். இதன் மூலம் வடகொரியாவின் அணுசக்தி திறன்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளை பற்றி விவாதிப்பது சாத்தியமாகலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வடகொரியா இந்த வாரம் வரவிருக்கும் அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சிகளை கண்டித்து வலுவான தடுப்பு நடவடிக்கைகளை எச்சரித்திருந்த வேளையிலேயே ஜனாதிபதி லீ ஜே-மியோங் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் ஈரானை முழுமையாக தோற்கடித்த பிறகும் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்க உள்ளேன். இந்த முற்றுகை ஊடுருவ முடியாதது, இது உலக நாடுகளுக்கு செய்யப்படும் ஒரு சிறந்த சேவை என்று கூறியுள்ளார். ஈரானின் வெளியுறவுத்துறை துணை மந்திரி ஹாசம் கரியாபாடி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் ஹார்முஸ் நீரிணையை ஒரு ட்வீட் மூலமோ விமான தாங்கி கப்பல் மூலமோ அல்லது தேர்தல் பேச்சு மூலமோ கைப்பற்றிவிட முடியாது என்றும் ஈரான் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது இராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்கோ பயப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக 2025ஆம் ஆண்டு தனது 2வது பதவியேற்பு உரையில் அமெரிக்காவை ஒரு வளரும் நாடாக சித்தரித்த ட்ரம்ப் கனடா மற்றும் கிரீன்லாந்து போன்ற இடங்களை அமெரிக்காவுடன் இணைக்க திட்டமிட்டு வருவதாக தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமான தாங்கி கப்பலில் பணியாற்றும் மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் நீண்ட காலமாக பணியமர்த்தலால் கடுமையான மன அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அவர்களுக்கு மாற்றாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படுகிறது. USS ஆப்ரஹாம் லிங்கன் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக கடலில் உள்ள நிலையில் சுமார் 200 நாட்களாக இந்த துறைமுகத்திலும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து பயணித்து வருகிறது. இந்த கப்பல் சுமார் 260 நாட்கள் தொடர்ச்சியாக கடலில் இருந்துள்ளது. இது அமெரிக்க கடற்படையில் கவலையை ஏற்படுத்தியுள்ள நீண்டகால பணியமர்த்தலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் செனட்டர் ரிச்சர்ட் புளூமென்தால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஃபேட் கேக்ஸிடம் கப்பலில் உள்ள நிலைமை குறித்தும் கடிதம் மூலம் கவலை தெரிவித்துள்ளார். அதில் அடிப்படை பொருட்களின் பற்றாக்குறை, குடிநீர் மாசுபாடு, கழிவறை மற்றும் குழாய் பிரச்சினைகள், மாலுமிகளின் மோசமடைந்து வரும் மண்ணெல்லாம், கப்பல் தள பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் தபால் சேவையில் ஏற்பட்ட இடையூறுகள் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல் ஏற்கனவே மத்திய கிழக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. அது கடந்த வாரம் வியட்நாமின் டா நாங் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதியை இஸ்ரேலிய பகுதியாக சித்தரித்த அமெரிக்கா வெளியிட்ட வரைபடம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் மத்திய கிழக்கு வரைபடம் ஒன்றை அமெரிக்காவின் மத்திய கட்டளை குழு வெளியிட்டு வருந்த நிலையில் அதில் பாலஸ்தீனத்தின் காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதிகள் இஸ்ரேலின் ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஷென்காம் தளபதி அட்மிரல் பிராட் சூப்பர் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் மத்திய கிழக்கு நாடுகளின் முக்கிய குடிமை மற்றும் இராணுவ தலைவர்களுடன் உயர்மட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பஹ்ரைன், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் சுற்றுப்பயணத்தின் போது இந்த நாடுகளின் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க வீரர்களுடன் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் உரையாடியுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. 14 வெளிநாடுகளுடன் இணைந்து செங்கடல் பாதுகாப்புக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கு ஏமனின் கவுதிப்படைகள் தடை விதித்துள்ளன. மேலும் உலகில் 12% வணிக போக்குவரத்து நடைபெறும் செங்கடல் பகுதியின் நுழைவு வாயிலான பாப் எல் மண்டாப் நீரிணையை ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதிகள் கட்டுப்படுத்தி வருவதனால் அவ்வழியாக செல்ல முயலும் சவுதி கப்பல்கள் மீது கவுதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாப் எல் மண்டாப் நீரிணை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்புக்காக செங்கடல் பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்க சவுதி அரசு கடந்த ஜூலை 30 அன்று முன்மொழிந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான கூட்டறிக்கையில் 15 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அதில் 13 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் சவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பஹ்ரைன், வங்கதேசம், கொமோரோஸ், ஜிபூட்டி, எகிப்து, சோமாலியா, சூடான், துருக்கி மற்றும் ஏமன் ஆகியவை இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரில் வளைகுடா நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்தும் ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.